அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைய வேண்டும், அதிமுக மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரே கட்சியில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தொடர்ந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது, இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கும் உள்ளிட்ட அனைத்து வழக்குகளும் ராம்குமார் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. இதனைத் தொடர்ந்து சசிகலா அவர்கள் பழையதை மறந்து எந்த ஒரு வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே இலக்கத்தோடு வெற்றியடைவதற்கான முயற்சிகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். நான் பழையதை மறந்துவிட்டேன், யார் மீதும் கோபம் இல்லை என்று சசிகலா அவர்கள் இன்று பேட்டி ஒன்றை கூறியுள்ளார். தற்பொழுது சசிகலா அவர்களது இந்த முயற்சி அவருக்கு வெற்றியே தேடித்தருமா அல்லது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் வரைதான் அதிமுக வெற்றியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடியின் மீது சற்று கோபமாக இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சசிகலா அவர்கள் கூறுவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.